Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3551 டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் சப்ஜெக்டில் யூனிட் 3ல செகண்ட் ஆஃப் டெட்லாக்ஸ் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லலாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃபில் இருக்க நம்ம டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமில் இருக்க அல்காரிதம்ஸ், மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் அல்காரிதம்ஸ் பற்றியெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் டெட்லாக் டிடெக்ஷன்னா என்னென்னு பார்த்தோம். இப்போ அதில் இருக்க மாடல்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் ஜஸ்ட் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவை மறந்துடாமல் பார்க்கணும் அப்படின்னா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸோ இப்போ பார்க்கலாமா என்னெல்லாம் மாடல்ஸ் டெட்லாக்ல இருக்குன்னு. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமில் டெட்லாக் சுச்சுவேஷன் அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா நம்ம எப்படி எந்த ரெக்வஸ்ட்டை ரிசோர்ஸ் அக்செப்ட் பண்ணுறோம், எதை அலாகேட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான். ஒரே நேரத்தில் பல ப்ராசஸ்க்கு ஒரு ரிசோர்ஸை அலாகேட் பண்ணுறப்ப அந்த இடத்துல டெட்லாக் உண்டாகும். ஓகேவா? அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு 4 மெயின் மாடல்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, என்னென்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரிசோர்ஸ் மாடல், அண்ட் மாடல், ஆர் மாடல், அன்ரெஸ்ட்ரிக்டட் மாடல் அப்படின்னு சொல்லி மெயினாக 4 மாடலை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஈச் மாடல் டிஃபைன்ஸ் டிஃப்ரெண்ட் கண்டிஷன் ஃபார் த ஹவு ப்ராசஸர் வெயிட், ஹோல்ட் அண்ட் ரெக்வஸ்ட் ரிசோர்ஸஸ். ஒவ்வொரு மாடலும் ஒரு மாதிரியான கண்டிஷன் சொல்லும். எப்படி ப்ராசஸை வெயிட் பண்ண வைக்கணும், ஹோல்ட் பண்ண வைக்கணும், ரெக்வஸ்ட் ரிசோர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு. ஸோ அதை பற்றி ஒவ்வொன்றா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிசோர்ஸ் மாடல். சிங்கிள் ரிசோர்ஸ் மாடல் அப்படின்னா இந்த மாடலில் ஒரு ரிசோர்ஸுக்கும் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிளாஸ் இருக்கும். தட் மீன்ஸ் எவ்ரி ரிசோர்ஸ் டைப் ஹேஸ் ஒன்லி ஒன் இன்ஸ்டன்ஸ். ஸோ எ ப்ராசஸ் ரெக்வஸ்ட் ஒன் ரிசோர்ஸ் அட் த டைம். ஒரு ரிசோர்ஸ் தான் ஒரு டைமில் அது யூஸ் பண்ணும். ஓகேவா? ப்ராசஸ் மற்றதெல்லாம் வெயிட்டில் வச்சிடும். ஓகேவா? இப்போ ஏதாவது ஒரு ப்ராசஸ் வேற ஒரு ரிசோர்ஸை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா மற்றவங்களை அங்கே உள்ள அலோவ் பண்ணாமல் பிளாக் பண்ணி ரெக்வஸ்ட்டை வச்சிடுறது. எக்ஸாம்பிள், ஒரே ஒரு பிரிண்டர், ஒரே ஒரு ஸ்கேனர், அவங்க மட்டும் தான் அதை யூஸ் பண்ண முடியும், வேற யாரையும் அலோவ் பண்ணாது. ஓகேவா? ஸோ இதோட மெயின் ஃபீச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராசஸர் ஒரே ஒரு ரிசோர்ஸை மட்டும் ரெக்வஸ்ட் பண்ணும். தென் அந்த ரிசோர்ஸ் வேற ப்ராசஸ்கிட்ட இருந்தாலும் வெயிட் பண்ணி அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் தான் இது போகும். இந்த ரெக்வஸ்ட் சிம்பிளா இருக்காது. ஸோ வெயிட் ஃபார் கிராஃப் சைக்கிள் வந்தால் அது டெட்லாக்கா அக்கர் ஆயிடும். ஓகேவா? ஸோ டெட்லாக் கண்டிஷன் எங்க உருவாகுது அப்படின்னு பாக்குறீங்கன்னா எப்போ சைக்கிள் ஃபார்ம் ஆகுதோ, வெயிட் ஃபார் கிராஃப் உண்டாகுதோ அந்த இடத்துல தான் நமக்கு டெட்லாக் அக்கர் ஆகும். ஓகே, இஃப் P1 வெயிட்ஸ் ஃபார் P2, P1 P2 வரதுக்காக வெயிட் பண்ணுது, தென் P1 P2 வெயிட்ஸ் ஃபார் Pன்னு ரெண்டு பேரும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வெயிட் பண்றாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் டெட்லாக் உருவாகுது. ஓகே, ஸோ வேர் யூஸ்டு எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் லாக்கிங் சிஸ்டம்ல, பிரிண்டர் ஸ்கேனர்லாம், ஓகேவா, இந்த மாதிரி சிங்கிள் டிவைஸ் சிஸ்டம்ல, கிளாசிக்கல் ஓஎஸ்ல, இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த டெட்லாக் மெத்தடை நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் அண்ட் மாடல். அண்ட் மாடல் அப்படின்னா என்னன்னா இந்த மாடல்ல ப்ராசஸ் மல்டிபிள் ரிசோர்ஸை ஒன்னா பண்டில் பண்ணி கேட்கும். தட் மீன்ஸ் எ ப்ராசஸ் மே ரெக்வஸ்ட் மல்டிபிள் ரிசோர்ஸஸ் சைமல்டேனியஸ்லி. ஒரே நேரத்தில் பல ரிசோர்ஸை ஒன்னா கேட்கறது. ஸோ ப்ராசஸ் மஸ்ட் வெயிட் அன்டில் ஆல் ரெக்வஸ்டட் ரிசோர்ஸஸ் ஆர் அவைலபிள். ஸோ அது எத்தனை ரிசோர்ஸஸ், ஒரு 4 ரிசோர்ஸ் அது கேட்டிருந்துச்சு அப்படின்னா அந்த 4 ரிசோர்ஸும் ஃப்ரீ ஆகுற வரையும், ரெக்வஸ்ட் அது கிடைக்கிற வரையும் அந்த ப்ராசஸ் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ரிசோர்ஸஸ் அலோகேட்டட் இன் பண்டில். அண்ட் அப்படின்னாலே எல்லாமே சேர்ந்தது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு பண்டிலா அந்த ரிசோர்ஸ் எல்லாம் கொடுத்து ஒன்னா ஒரு நேரத்துல ஆக்சஸ் பண்ண வைக்குது. இதுதான் நம்ம அண்ட் மாடல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ ரெப்ரசன்டேஷன் பண்ணா இப்போ R1 R2ன்னு 2 இருக்குன்னா ரெண்டையுமே அதுக்கு வேணும் அப்படின்றப்ப அட் டைம்ல அது ரெண்டையுமே ரன் பண்ணணும். ஓகே, ஸோ தென் அப்படி இருக்கிறப்ப ஆல் ஆர் நத்திங் ரெக்வயர்மெண்ட். தட் மீன்ஸ் எல்லாமே அதுக்கு தேவைப்படும், இல்லைன்னா எதுவுமே வேண்டாம் அப்படின்னு விட்டுரும். ஓகே, ஸோ ஒரு ரிசோர்ஸ் கிடைக்கும் போதாது, அதுக்கு ரெக்வஸ்ட்ல இருக்க எல்லா ரிசோர்ஸும் ஃப்ரீயான மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ண வைக்க முடியும். இதுல எப்போ உங்களுக்கு டெட்லாக் கண்டிஷன் அக்கர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைக்கிள் எக்ஸிஸ்ட் இன் ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃப். எப்போ சைக்கிள் ஃபார்ம் ஆகுதோ அந்த இடத்துல தான் நமக்கு டெட்லாக் அக்கர் ஆகுது. ஓகேவா? ஸோ P1 வெயிட்ஸ் ஃபார் R1 and R2. ஓகே, தென் P2 வெயிட்ஸ் ஃபார் R3 and R1, தென் P3 வெயிட்ஸ் ஃபார் R2 and R3. ஸோ இங்க என்ன ஆகுது? சர்க்கிள் ஃபார்ம் ஆகுது. 3 பேருமே என்ன பண்றாங்க? 3 ஒரு விதமான ரிசோர்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு இங்க டெட்லாக் உண்டாயிருது. இது எங்க யூஸ் பண்றாங்கன்னா மெயினா டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் டிரான்சாக்ஷன்ல, மல்டிபிள் லாக்ஸ் தேவைப்படுற இடத்துல, அட்டாமிக் டிரான்சாக்ஷன்ல, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு இந்த அண்ட் மாடல் யூஸ் பண்றாங்க.
தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் மாடல். ஆர் மாடல் அப்படின்றது என்னன்னா, இந்த மாடலில் ப்ராசஸ் ஒரு செட் ஆஃப் ரிசோர்ஸ் கேட்கும், ஆனால் அதுக்கு எல்லாமே கிடைக்காது, ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும். ஆர் அப்படின்னாலே ஏதாவது தானே. ஸோ எ ப்ராசஸ் ரெக்வெஸ்ட் த செட் ஆஃப் ரிசோர்ஸஸ். அது ஒரு செட் ஆஃப் ரிசோர்ஸ் கேட்கும். இப்போ 4 ரிசோர்ஸ் கேட்குதுன்னா அதுக்கு ஒரு ரிசோர்ஸ் தான் இப்போ தேவை அப்படின்னா அந்த ஆர் ரெக்வெஸ்ட்டை மட்டும் கொடுத்து அந்த ஒரு ரிசோர்ஸை மட்டும் வாங்கிக்கிறது. ஓகேவா? ஸோ எ ப்ராசஸ் PI பாயிண்ட்ஸ் டு த செட் ஆஃப் ரிசோர்ஸஸ். சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரூல் என்னன்னா, அதுக்கு ஒன்று கிடைச்சிச்சு அப்படின்னா போதும்னா அந்த ஒன்று ஃப்ரீயாக இருக்குன்னா அதை வாங்கிக்கிட்டு மூவ் ஆயிடுறது. இங்கே எப்போ டெட்லாக் கண்டிஷன் உண்டாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் அ நாட் இன் அ வெயிட் ஃபார் கிராஃப். தட் மீன்ஸ் நாட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு குரூப் ஆஃப் ப்ராசஸ் எல்லாருமே அவங்களுக்குள்ளே வெயிட் பண்ணிக்கிட்டே குரூப்லேருந்து வெளியே இருந்து யாராலையுமே வர முடியாமல் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறது. ஸோ எ குரூப் ஆஃப் ப்ராசஸ் ஃபார் ஈச் ப்ராசஸ் வெயிட்ஸ் ஃபார் அட்லீஸ்ட் ஒன் ப்ராசஸ் வித் இன் த குரூப் அண்ட் நோ ப்ராசஸ் அவுட் சைட் த குரூப் கேன் ரிலீஸ் எனி ரெக்வயர்ட் ப்ராசஸ். யாராவது ஒருத்தவங்க வெளியே போகணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் யாருமே மூவ் ஆகி போக மாட்டாங்க. அந்த கண்டிஷனை தான் நம்ம நாட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது எங்க மெயினாக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் வித் ஃப்ளெக்சிபிள் ரிசோர்ஸ் அலோகேஷனில், ஓகேவா, தென் கிளவுட் ரிசோர்ஸில், மிரர் சர்வரில், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இந்த ஆர் மாடல் டெட்லாக் யூஸ் பண்ணி சிம்பிள் சைக்கிள் டிடெக்ஷன் உண்டாகாமல் நம்ம பார்த்துக்கிறோம். ஓகேவா? லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அன்ரெஸ்ட்ரிக்டட் மாடல். இதை நம்ம ஜென்ரல் மாடல்னு சொல்வோம். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடலில் ரெண்டுமே அண்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஆரும் யூஸ் பண்ணுறோம், ரெண்டையுமே கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஸோ ஓகே, எ மோஸ்ட் ஜென்ரல் மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் மாடல்னு சொல்லலாம். பிகாஸ் ப்ராசஸ் கேன் மேக் அண்ட் ஆர் ரெக்வெஸ்ட் சைமல்டேனியஸ்லி. ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து ஒர்க் பண்ண வைக்க போகுது. ஸோ எ ப்ராசஸ் மே ரெக்வயர் ஆல் ரிசோர்ஸஸ் இன் ஒன் குரூப். எல்லா ரிசோர்ஸையும் ஒரு குரூப்பில் வைக்கணும். அண்ட் எனி ஒன் ரிசோர்ஸஸ் ஃப்ரம் அனதர் குரூப். ஒரு ரிசோர்ஸை வேற ஒரு குரூப்பில் வைக்கணும். அப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டுமே சீக்வன்ஸ் எல்லாம் ஒரே நேரத்தில் நமக்கு ஒர்க் ஆகணும். இதுதான் அன்ரெஸ்ட்ரிக்டட் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். இதில் எப்போ உங்களுக்கு டெட்லாக் கண்டிஷன் உண்டாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, no resource release can satisfy any process in the group. எந்த ரிசோர்ஸ் ரிலீஸ் ஆனாலுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அந்த ப்ராசஸ்க்கு அப்படின்னா அந்த நேரத்தில் தான் டெட்லாக் கண்டிஷன் வந்து இந்த அன்ரெஸ்ட்ரிக்டட் மாடலில் உண்டாகும். ஓகேவா? இது எங்கெல்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லார்ஜ் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா பேஸில், ஆப்ரேட்டிங் சிஸ்டமில், ஓகேவா, ஃப்ளெக்சிபிள் ரிசோர்ஸ் செமாண்டிக்ஸில், இந்த மாதிரி பல இடத்துல டைனாமிக் ரிசோர்ஸ் மேட்சிங் சிஸ்டமில் இங்கெல்லாம் வந்து நம்ம இந்த ரெஸ்ட்ரிக்டட் இதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ டிடெக்டிங் டெட்லாக் ஹியர் இஸ் கொஞ்சம் ஹார்டு தான் இங்கே வந்து டெட்லாக் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? ஸோ இவ்வளவு தான் நமக்கு என்னெல்லாம் மாடல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமில் டெட்லாக் சுச்சுவேஷனை 4 மாடல்ஸில் நம்ம பிரிக்க முடியுது. சிங்கிள் ரிசோர்ஸ் மாடல் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸை தான் ஒரு நேரத்தில் அனுப்பும். அந்த இடத்துல சிம்பிள் சைக்கிள் போனாலே அது டெட்லாக் அக்கர் ஆயிடுச்சுன்னு பார்த்துரும். தென் அண்ட் மாடல் என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லா ரெக்வஸ்ட் ஒரு செட் ஆஃப் ரெக்வஸ்ட் கொடுத்து அது கொடுத்த ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு வேணும்னு கேட்கும். ஆர் மாடல் வந்து ஒரு செட் ஆஃப் ரிசோர்ஸ் கொடுக்கும், பட் அதில் ஏதாவது ஒன்று தான் ஃப்ரீயாக இருக்குன்னா அதை வாங்கிக்கிட்டு அது போயிடும். அன்ரெஸ்ட்ரிக்டட் மாடல் என்ன பண்ணுன்னா, போத் அண்ட் மாடல் அண்ட் ஆர் மாடல் ரெண்டையுமே சேர்த்து ஒரு காம்ப்ளெக்ஸான மாடலை கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமில் நடக்கிற மாடல்ஸ் ஆஃப் டெட்லாக் டிடெக்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். அதனால முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.